நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் என்று 10/6/2026 புதன்கிழமை வைகாசி மாதம் 27ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின் தேவதைகளை வழிபடுவது நலம். திதி வார யோக கரண நட்சத்திரம் என்றும் பஞ்ச அங்கங்களை வழிபடுவது, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது ஆண்களுக்கு நல்லது. பெண்களும் வழிபட வேண்டும். சூரிய உதயம் காலை 5:52க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 8:15 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:02 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:37 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 9:57 வரை வணிசை, பின்பு இரவு 8:15 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:02 வரை அமிர்த யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:02 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை தினம் தினம் கவனிப்பது விசேஷம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலக்கி நன்மைகள் அதிகரிக்கும். இந்த புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் மகாவிஷ்ணு வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று வழிபட்டால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த நாளில் பானகம் வைத்து வீட்டில் வழிபடுவது அநேக கோட்டி கோட்டி நன்மையை தரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கணபதி ஹோமம் செய்ய உகந்த நாள், கதிர் அறுக்க நல்ல நாள், மருந்து உண்ண சாதகமான நாள், நீர்நிலை வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:36 முதல் 4:15 வரை மேஷ லக்னம். 4:19 முதல் 6:10 வரை ரிஷப லக்னம். காலை 6:11 முதல் 8:16 வரை மிதுன லக்னம்.
காலை 8:17 முதல் 10:28 வரை கடக லக்னம். 10:29 முதல் 12:35 வரை மதியம் சிம்ம லக்னம். 12:36 முதல் 2:35 வரை கன்னி லக்னம். 2:36 முதல் 4:35 வரை துலாம் லக்னம். மாலை 4:36 முதல் 6:42 வரை விருச்சக லக்னம். 6:43 முதல் 8:54 வரை தனுசு லக்னம். 8:55 முதல் இரவு 11 மணி வரை மகர லக்னம். 11:01 முதல் 12:52 வரை கும்ப லக்னம். காலை 12:53 முதல் 2:35 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்காக 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். புதன் பகவான் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியை அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்வதால் எல்லாவிதமான காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பர்களுக்கு இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே சிந்தித்து யோசித்து செய்ய வேண்டும். வீடு கட்டுவது, புனரமைப்பது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். குடும்ப தேவைகளுக்காக, மற்றவர்களுக்காக, உங்களுக்காக சில வகையில் பணம் செலவாக்கும். அது பொருளை வாங்குவது போலதான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் என்பது இருக்காது, பயம் வேண்டாம். இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக செயல்களில் ஒரு விதமான மந்தத்தன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். பொருள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆலோசனைகள் நடக்கும். முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வீடை மாற்றி அமைப்பது பற்றிய எண்ணங்கள் உருவாகும் அல்லது இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக இருக்காது. ஆக கிரக நிலைகள் மாறுபடும் பொழுது உங்களுடைய பலன்களும் மாறுபடும். எதை இருந்தாலும் மிக அழகாக சிந்தித்து நுணுக்கத்தோடு தெய்வ இறை பக்தியோடு செய்தால் அந்த காரியத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் வராது. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் இந்த நாள் வேறு விதமாக காணப்படும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களோடு விருப்பங்களுடைய செயல்களில் பார்க்கும் பொழுது சின்ன மாற்றங்கள் வரும். அதிகப்படியான வேலைகள் இருப்பதாக உணர்வீர்கள். வேலைகள் செய்ய செய்ய குறையாது, அதிகமாகுமே தவிர சீக்கிரமாக முடித்துவிட்டு வேறு வேலை பார்க்கலாம் என்றாலும் இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் சற்று இழுபறியாகத்தான் இருக்கும். தொழில் விஷயங்களில் பங்குதாரர்களோடு உங்களுடைய பக்குவமான அனுகூலத்தை வெளிப்படுத்த வேண்டும். கோபதாபங்களோடு உணர்ச்சி வசப்படுவது கூடாது. அவர்களுடைய நிலையில் இருந்து நீங்கள் சிந்தித்தால் சில விஷயங்கள் புலப்படும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் துணையினுடன் நல்ல உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது நல்லது. வருங்கால துணையின் இடத்தில் சூழ்நிலைகளை அறிந்து பேசுங்கள். இது உங்களுடைய உறவை பலப்படுத்தும்.
அதே போல தம்பதியர்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் துணைவரிடத்தில் பேசும்பொழுது மதிப்பு மரியாதையோடு பேச வேண்டும். பெண்கள் மிக முக்கியமாக உங்கள் துணைவரிடத்தில் வெளியிடங்களை பற்றியோ உங்களோடு இருக்கக்கூடிய தோழிகளையோ மற்றும் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய நிலை பற்றி எந்த விதங்களிலும் பொருத்தி பார்க்க கூடாது. கம்பாரிசன் என்பது இருக்கக்கூடாது. யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதை மட்டுமே எதிர்பார்த்து செய்வது நல்லது. நிதி நிலைமைகள் என்ற நாள் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. யாரை நம்பியும் எதை நம்பியும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அதற்கு ஏற்ற நாள் அல்ல. உங்களை யாராவது ஒருவர் குழப்பலாம், உங்களை திசை திருப்பலாம், வேறொரு கருத்துக்களை சொல்லி உண்மை என நம்ப வைக்கலாம். எது வேணுமானாலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, அதிலும் குறிப்பாக தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். காப்பீடு தொடர்பான நிலையில் நீங்கள் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லையெனில் முழு பணத்தையும் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே, புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் மட்டுமல்ல, மற்ற விஷயங்கள், இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த முதலீடுகளில் எனும் பொழுது சிந்தித்து இருக்க வேண்டும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகத்தான் நிறைவு பெறும், நடக்கும். அது வரையில் பொறுமை மிக மிக அவசியம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராமேஸ்வர ஆலயத்திற்குள் இருப்பவை 22 தீர்த்தங்கள். இவை எல்லாவற்றிலும் தீர்த்தமாட இயலாதவர்கள் கடல் நீரின் பகுதியாக இருக்கும் அக்னி தீர்த்தம், ஸ்ரீராமன் உருவாக்கிய கோடி தீர்த்தம், இந்த இரண்டிலும் நீராட பாவங்கள் போகும். வருகிற அமாவாசை அன்று லக்ஷ்மி தீர்த்தத்தில் நீராட வறுமை நீங்கும். அதே போல சிவன் கோவிலில் மேஷராசி அன்பர்கள் கால பைரவரையும் விஷ்ணு பகவானுடைய ஆலயத்தில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் நம்மை நெருங்காது என்பது ஐதீகம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது அநேக கோட்டி நன்மையை தரும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவான், ஸ்ரீ சந்திர பகவானுக்குடைய ஓரை மட்டும் பலன் தராது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் இறை வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய வேலையை தொடங்கினால் சற்று சிரமங்கள் குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு திறமை இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலை. தேவையற்ற எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் அதிகமாகலாம். மறதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உருவாகலாம். புதுவிதமான எண்ணங்கள் மேலோங்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது, மற்றவர்களோடு ஆலோசனைகள் செய்வது நல்லது. அதன் பிறகே முடிவெடுத்தால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இரட்டிப்பான பலன்கள் இருக்கும். இன்றைய நாள் நம்பிக்கையோடு காணப்பட முடியும். எதையும் செய்வோம் என்கிற திடமான ஒரு அணுகுமுறை இருக்கும். உங்களுடைய அணுகுமுறை நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உரைப்பது போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். பலனை தரக்கூடியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணரை இன்றைய நாள் வழிபட்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடக்கும். தாமதம் இல்லாமல் சுறுசுறுப்படைவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியாக முடிக்க முடியும். தொழில் விஷயங்களில் 100% என்பது இன்றைய நாள் சற்று 80% வேலைகள் நடக்கும். முழுமை இல்லை என்றாலும் தேவையான அளவுக்கு வேலைகளை முடித்துக் கொள்வீர்கள். நாளைக்கு தேவையானதை இன்றே செயல்படுத்துவீர்கள். அதில் சாதுரியம், நல்ல திறமை, வெளிப்படையான பேச்சுக்கள் இருக்கும். வேலையில் வளர்ச்சி உண்டாக்கும். உங்கள் பணிகளை மிக உற்சாகமாக, திடமாகவும் எளிமையாக முடித்து காட்டுவீர்கள். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சாஃப்ட் ஒர்க் இருக்கும். இளைய தலைமுறையினருடைய ஆதரவுகள் பிறக்கும். குடும்பத்தில் தாய் தந்தையர் மட்டுமல்ல, உங்கள் துணைவருடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். வீடு கட்டுவது, மனை வாங்குவது, நிலம் பார்ப்பது, இடம் வாங்கி வீட்டை கட்டி விற்பனை செய்வது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்குள் புரிதலும், நல்ல நெருக்கம், ஒற்றுமை உணர்வு வெளிப்படும். இனிமையாக இந்த நாளை கழிப்பீர்கள். உங்கள் துணையோடு இன்றைய நாள்
மன நிறைவாக இருப்பீர்கள். உங்கள் துணையினுடன் நல்ல அளவிற்கு நேரத்தை செலவழிப்பீர்கள். மனதில் இருப்பதை பகிர்வீர்கள். நல்ல உணர்வுகள் வெளிப்படலாம். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால துணையினிடத்தில் மன மகிழ்ச்சி, மனம் நிறைந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் காணப்படும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். சம்மதிப்பவர்கள் தாராளமாக சம்மதிக்கலாம். பெரியவர்களுடைய ஒற்றுமையோடு, பெரியவர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய திருமணம் நடக்கும். அதற்கான சின்ன சின்ன முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். பிறருக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். இன்றைய நாள் பணவரவு அதிகமாக இருப்பதால் தேவைக்கு போக மீதம் இருப்பதை சேமிக்க நினைப்பதுண்டு. காப்பீடு தொடர்பான துறைகளில் பணத்தை முதலீடு செய்வீர்கள் அல்லது வங்கி தொடர்பான துறைகளிலும் பணத்தை முதலீடு செய்வீர்கள். எதிர்கால தேவைகளுக்காக இப்போதே முதலீடு செய்ய நினைப்பீர்கள். நெருக்கமானவர்கள் வழியில் அலைச்சல்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். உத்தியோக வேலைகளில் உங்களுக்கென்று தனி முக்கியத்துவம் உண்டு. முன்னுரிமை கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் அனுபவம் வெளிப்படும். வேகம் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். வாழ்க்கை நல்ல விதமாக இன்றைய நாள் தொடங்குவதால் இந்த நாளை மிகவும் ரசித்து ருசித்து இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல உணவுகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான காரியத்திற்கும் இன்றைய நாள் தெய்வத்தினுடைய அருள், ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் பிரதோஷ காலத்துல ரிஷபாரூட மூர்த்தியாய் ஸ்ரீ மகேஷனை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை அடைவர். குறிப்பாக ஈசானிய மூலையில் ஸ்ரீ ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீப ஆராதனையை கண்டால் எல்லா நோய்களும் வறுமையும் அகலும் என்பது ஐதீகம். மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று ஸ்ரீ சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பால் அபிஷேகம் செய்ய திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். புதன்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவான் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள். தெளிவாக சில முடிவுகளை எடுக்க முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய அனுபவங்கள் வெளிப்படலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரத்தை மகிழ்வோடு நடத்துவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்கு லாபங்கள் கூடும். இந்த நாள் அனைத்து விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக தொடங்குகிறது. புத்திசாலித்தனமான போக்கு உங்கள் செயல்களில் வெற்றியை பெற்றுத்தரும். சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பீர்கள். இதனால் உங்களுக்கு உகந்த முடிவை எடுக்க முடியும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்ல ஆதரவை தரும். தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசாங்க வேலையில் எதிர்பார்ப்புகள் கூடும். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அதன் மூலமாக அனுகூலம் வரும். வேலையில் இருக்கக்கூடிய தன்மையை பார்ப்பீர்கள். வேலை எப்படிப்பட்டது, தனக்கு எப்படி செய்ய முடியும், தன்னால் எது இயலும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பீர்கள். புத்திசாலித்தனத்தோடு சில கூர்மையான வேலைகளை கூட லாபகமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள், பொறுப்புகளை மிக சரியாக முடிக்க முடியும். அதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். என்ன வேலையை எடுக்கிறீர்களோ அதை முடியும் வரையில் ஓய மாட்டீர்கள். ஓய்வு என்பதே இருக்காது. அதிலேயே முழுமையாக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். உங்களுடைய செயல்களை மிக உறுதியாக நம்புவீர்கள். இது உங்களால் மட்டும்தான் முடியும் என்கிற திடகாத்திரம் இருக்கும். அரசாங்க வேலைகளில் எதிர்பார்ப்புகள் மூலம் அபிவிருத்தி ஏற்படும். பணி உயர்வு. ஒருவருக்கு அவர்களுடைய திறமைக்கு தகுந்தாற் போல் பணி நியமன ஆணை வரும். புதிதாக வேலையில் சேருபவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும்.
மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் உண்டாகும், ஆதாயம் ஏற்படும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களிலும் மற்ற கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இனி கவலை இல்லை என்பதை ஒத்துக்கொள் என்பார்கள். ஆகவே ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களில், கலை தொடர்பான விஷயங்களில், செயல்களில் ஈடுபாடு, ஓவியம் வரைதல் மற்றும் இதர விஷயங்களை பற்றிய தூண்டுதல்கள் அதிகமாகும், கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். வீடு மனை விற்பனை செய்பவர்கள் அல்லது வாங்குபவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் அவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மனதில் நிறைந்த சந்தோஷமாக உணர்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய விவகாரங்கள் மிக சிறப்பாக இருக்காது. எதையுமே வேறுபடுத்தி பார்ப்பீர்கள். மன ஒற்றுமை குறையும். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய காதல் விவகாரங்களை பற்றி பேச முடியாத ஒரு தருணமாக இருக்கும். மிக தெரிந்தவர்கள், நெருங்கியவர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் கூட பேச இயலாது. கருத்து வேறுபாடான விஷயங்களை உங்கள் வருங்கால துணையிடத்தில் தவிர்க்க வேண்டும். தம்பதிகளுக்கு இன்று மத்தியமமான நாளாக இருக்கும். பெரும்பான்மையான விஷயங்களில் கோட்டை விட்டு விடுவீர்கள். எது முக்கியமோ அதில் கவனம் இருக்காது. தேவையற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய கவனம், எது தேவையோ, எது வேண்டுமோ, எது அவசியமோ அதில் காணப்படாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று பணவரவு சிறப்பாக திருப்திகரமாக அமையும். உங்களுடைய நடவடிக்கை பொறுத்து, செயல்பாடுகளை பொறுத்தே பணம் கிடைக்கும். பண வரவுக்கான சூழ்நிலைகள் தாராளமாக இருக்கிறது. அதிகமான பணத்தை சம்பாதிப்பீர்கள், அதில் ஒன்றும் குறையில்லை. மூத்த அதிகாரிகளுடைய செயல்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர் 6 தேய்பிறை அஷ்டமிகளில் ஸ்ரீ காலபைரவருக்கு சகசரநாம அர்ச்சனை செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் உங்களுக்கு சொந்த வீடோ அல்லது வாடகை வீட்டில் இருந்தால் கூட வாஸ்து குறைபாடு இருக்கும் பொழுது சரிவர வருமானம் இருக்காது, தடைப்படும், உடல் ஆரோக்கியம் கெடும். ஆக அப்படி இருப்பவர்கள் வாஸ்து பலமுள்ள ஆலயங்களான குற்றாலம், பாபநாசம், திருச்செந்தூர், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிகளில் சிறிது நேரம் அமர்ந்து வாஸ்து தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம். ஆக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது புதன் பகவான், அம்பிகை பச்சை நிறத்தாலான கல் என்பதால் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்ற ராசியான கோவில் என்றால் அது மதுரை மீனாட்சி கோவில். பச்சை மரகத கல். புதன் கிழமைகளில் குரு பகவான் ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு பெருக்கம். திருவாதிரை நட்சத்திரம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். விரும்பியது கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம். ஆரோக்கியம் உண்டாக்கும். நலம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். விடுபட்ட காரியங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வதந்திகளை தவிருங்கள். இன்று யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. நெருக்கமானவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணநலன்கள் என்ன, உங்களை பற்றி அவர்களுடைய கருத்து என்ன என்பதை விரிவாக விளக்கமாக தெரிந்து கொள்வீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடும். குடும்பத்தில் பலரும் சம்பாதித்தாலும் போதுமான அளவிற்கு கையிருப்பு இருப்பதில்லை. இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் ஆழமாக ஆராயும் பொழுது மற்றவர்கள் செய்யக்கூடிய செலவுகள், குடும்பத்திற்கு தேவையற்ற பொருட்களை வாங்குவது. பழமொழி உண்டு, தேவையற்ற பொருட்களை வாங்கினால் தேவையானதை விற்க நேரிடும் என்று. இந்த பழமொழியை உணர்ந்தவர்கள் நீங்கள் என்பதால்
கடகராசி அன்பர்களே, முழுமையாக செலவுகளை கட்டுப்படுத்த நினைப்பீர்கள். யாருக்கும் தெரியாமல் சேமிக்க நினைக்கக்கூடும். வீடு வாங்குவது, மனை நிலம் பார்ப்பது, சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற குறிக்கோள் லட்சியத்தோடு இருப்பீர்கள். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சி, நல்ல பேர், நல்ல புகழ், அந்தஸ்து உண்டாகும். புதியதொரு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். யார் எப்படி இருந்தாலும் உங்கள் வழியை சரிப்படுத்திக் கொண்டே செல்வீர்கள். கோப குணத்தை பொதுவாக குறைக்க வேண்டும். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்றாலும் உங்களுடைய கோபம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்திவிடும். ஆக கடகராசி அன்பர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக பேசினால் நல்லது. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசக்கூடாது. அதிகமான வருமானத்தை பெறுவதில் மட்டும் கவனம் இருக்கும். குடும்பத்தை கவனித்துக் கொள்வதில் பெரும்பான்மையான ஒரு நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய வேலை சாதகமாக தான் இருக்கும். பலன்கள் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சாதாரணமாக இருந்தால் வேலை நடக்காது. உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்கிற தர்மத்தை தெரிந்தவர்கள் நீங்களாக உழைக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காமல் உங்களுடைய முயற்சிகளில் மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். இதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். அது குடும்ப பிரச்சனைகளாகட்டும், உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆகட்டும், தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், வெளியே பேச முடியாத சில மனக்குழப்பத்திற்குள் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். வழி கிடைக்கும். மாணவ மாணவிகள், மூத்த கல்வி படிப்பவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பாக குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும், தனியும். கல்வியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இறை சம்பந்தமான எண்ணங்கள், இறை பிரார்த்தனை செய்வீர்கள். பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடும். தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலை சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் திருமணமானவர்களுக்கு மத்தியமமாக இருக்கும். உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. காதலிப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். வாக்கு கொடுக்க வேண்டாம். எதையும் அதிகமாக பேச வேண்டாம். இல்லாத விஷயத்தை இருப்பது போல உருவகம் செய்யாதீர்கள். இருப்பதை இருப்பதாக பேசினால் நல்லது. இல்லாததை இருப்பது போல பேசினால் வருங்காலத்தில் பிரச்சனை உங்களுக்கு தான். ஆக யதார்த்தமாக இருங்கள், இயல்பாக இருங்கள். ஆர்ப்பாட்டம் என்பது இருக்கக்கூடாது. அமைதி நடவடிக்கை வேண்டும். பணம், நிதி நிலைமைகள், இந்த நாள் சம்பாதித்த பணத்தில் பெரும்பான்மையை உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. செலவை கட்டுப்படுத்தினாலும் கூட செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்காக சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, பிறருக்காகவாவது நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். நமக்காக, நம்மவருக்காக என்பது போலத்தான் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய தேவைகளையும் நீங்களே நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஆரோக்கியம் என்பது பார்க்கும் பொழுது மனநிலையில் பதட்டம், சில நேரங்களில் அசௌகரியமாக உணர்வீர்கள். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது, பேணுவது நல்லது. எப்பொழுதும் திடகாத்திரமாக தைரியம் உள்ளவர்கள் இந்த நாள் சற்று தோய்வாவீர்கள், தளர்ந்து போவீர்கள். இந்த தளர்ச்சி இல்லாமல் உறுதுணையாக இருக்க பாருங்கள். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். நவகிரக தோஷத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மதுரை டு ராமநாதபுரம் சாலையில் உள்ள இடைக்காட்டூர் ஸ்தலத்தில் நவகிரகங்கள் முதலில் இந்த பூமிக்கு வந்ததால் இத்தல நவகிரக தரிசனம் தோஷங்களை நீங்கி நவகிரகங்களினுடைய அருள் கிட்டும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு மிகச் சிறந்தது. துர்க்கையை வழிபட ராகு காலம் ஏற்றது. உங்களுடைய அதிபதி சந்திர பகவானுக்குண்டான தெய்வம் அம்பிகை, அம்பாள் என்பதால் கடகராசி அன்பர்கள் துர்க்கையம்மனை வழிபட்டால் மென்மேலும் லாபம் கிடைக்கும். உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். தொழில் வியாபாரங்கள் நல்ல விதமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக புதன்கிழமைகளில் குரு பகவான் ஓரை, சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சற்று மந்தமான நாளாக இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்க பழகுங்கள். நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டுமே இந்த நாளை கடக்க முடியும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமத்தினுடைய காரணமாக சில வேலைகள் தளர்வுகள் ஆகும். சீக்கிரமாக முடிக்க நினைப்பீர்கள். இருந்தாலும் தேவையில்லாத யாரோ ஒருவருடைய இடர்பாடுகளால் வேலைகள் சுமூகமாக இல்லாமல் தாமதமாகும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். தேவையில்லாத சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் வேலையில் சீரான பயன்கள் கிடைக்க, சீராக வேலைகள் நடக்க சில பிரச்சனையான விஷயங்களை தவிருங்கள். கண்டிப்பாக இதனை நீங்கள் தவிர்த்தால்தான் முன்னேற முடியும். இல்லையென்றால் இந்த நாள் அவ்வளவு சுபிக்ஷமாக சோபனமாக இருக்காது. பல நிலைகளில் தேவையில்லாத எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பேசுவீர்கள். அது உங்களுக்கு வீண் பிரச்சனையாக வரும். இடர்பாடுகள் களைக, எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பது, பார்க்காமல் இருப்பது, பேசாமல் இருப்பதே நல்லது. பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம் என்று சொல்வார்கள். ஆக இந்த நாள் அதனை கடைபிடிங்கள். சாப்பிடாமல் எப்படி உபவாசம் இருக்கிறோமோ, உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோமோ, அதே போல பேசாமல் இருப்பது, மௌன விரதத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு இந்த நாள் மிக மிக நல்லது. ஒரு முறை செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய பலன் முழுமையாக புரிய வரும். அவ்வளவு நன்மையை தரும் இந்த மௌன விரதம். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நிதி நிலைமைகள் அவ்வளவு சரியாக இருக்காது. பணம் வருவதற்கு மேல் செலவாகும். செலவை கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை மீறிய ஒரு செயல் நடக்கும். ஆக இறைவனிடத்தில் தான் சரணாகதி அடைய வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். எதுவும் நிரந்தரம் அல்ல. நீங்கள் முறையாக வழிபாடு செய்து நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து நவ கிரகங்களுக்குண்டான பூஜைகள் செய்து இறை சக்தியை வழிபட்டு வந்து உடற்பயிற்சி மற்றும் தியானம், யோகாசனங்கள் செய்தீர்களேயானால் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எதுவும் உங்களை பாதிக்காது. முயற்சித்து பாருங்கள், செய்து பாருங்கள். தியானம், பிரமிடை கொண்டு தியானம் செய்வது மிக நல்லது. ஆரோக்கியமான விஷயங்கள், ஆரோக்கியமான பேச்சுக்களே நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். கூடுமான வரையில் இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். மாணவ மாணவிகள் அக்கம் பக்கம் நண்பர்களிடத்திலும் சரி, உங்களோடு படிக்கக்கூடிய மற்ற சக மாணவர்களிடத்திலுமே சரி, பக்குவமாக இருக்க வேண்டும். விளையாட்டாக கூட எதையும் பேசிவிடாதீர்கள். இன்று அதிக வேலைகள் காரணமாக பதட்டம் இருக்கும். கால் வலி கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக நேரம், நீண்ட நேரம் நின்று வேலை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர்கள், வாகன ஓட்டிகளாக இருப்பவர்கள், வெளியிடங்களில் அதிகம் பயணிக்கக்கூடியவர்களுக்கு உடல் அசதி ஏற்படும். பணம், வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். பணத்தை சரியாக கையாண்டால்தான் கையில் பணம் இருக்கும். இல்லை எனில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பண பற்றாக்குறையை சரி செய்வதற்கு, சமன் செய்வதற்கு இறை வழிபாடு ஒன்றுதான் நல்லது. இந்த நிலையை சமாளிக்க நடவடிக்கை எடுங்கள். வழிபாடை மேற்கொள்ளுங்கள். பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை பிழைக்கும். புராண இதிகாசங்கள்ல கண் திருஷ்டிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள். நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய சிலருடைய பொறாமை கண்ணோட்டம், பொறாமை மனதுடன் பார்க்கும் பார்வையால் ஏற்படும் பாதிப்புக்கு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. தோஷங்கள்ல கண் திருஷ்டியும் ஒரு தோஷம்தான். அதே மாதிரி நீங்க செய்யற தொழில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிக்கு தேங்காயை சுற்றி சூறை தேங்காய் உடைக்கணும். அதே மாதிரி கடன் தொல்லைகளுக்கு விநாயகருடைய ஆலயத்துல அர்ச்சனை செய்த தேங்காயில தேங்காய் எண்ணெய், நெய் கலந்து தீபம் ஏற்றுவது மிக நல்லது.
நமக்கு தெரியாம வீட்டிற்கு பாதிப்பு தரக்கூடிய கண் திருஷ்டிக்கு வீட்டு வாசலுக்கு நேரா முகம் பார்க்கும் கண்ணாடி வைங்க. அப்ப கண் திருஷ்டிகள் குறையும். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எல்லா மங்களங்களையும் அளிக்கும் பார்வதி தேவியை வழிபடக்கூடிய ஸ்லோகம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். புதன்கிழமைகளில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். சந்திராஷ்டமத்தின் காரணமாக வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். காரியவாதிகளாக இருக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இறை வழிபாடு ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும், வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கை பிழைக்கும். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அக்கம் பக்கம் நபர்களுடைய குணமறிந்து பேசுதல் வேண்டும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்காக உங்களை தொடர்ந்து மேம்படுத்தி வருவீர்கள். சுப காரியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். கவலைகள் நீங்கும். ஆரோக்கியமாக உற்சாகமாக செயல்படுவதால் வேலையில் விறுவிறுப்பாக நடக்கும். உங்கள் வேலையில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள். மற்றவர்கள் தொந்தரவு செய்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அதை ஒதுக்கிவிட்டு நீங்கள் முன்னேறுவதில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடும். எத்தனை பேர் என்ன ஒரு நிலையில் உங்களை பற்றி குறை சொன்னாலோ, சவால்கள் விட்டாலோ, தேவையற்ற விமர்சனங்கள் செய்தாலோ எதையுமே கண்டு கொள்ளாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் நீங்கள். ஆக கன்னிராசி என்பவர்களுடைய இந்த பொறுமையான நல்ல குணம், நிதானமான பேச்சுக்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நடப்பதற்கு பெரும் உதவிகரமாக இருக்கும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு மூத்தவர்களுடைய ஆதரவுகள், பெரிய பெரிய நிர்வாகத்தினரிடத்தில் சரிசமமாக பேசக்கூடிய தைரியம், ஆற்றல், அந்த அனுபவம், பக்குவம் எல்லாம் உங்களிடம் வெளிப்படும். இதனால் உங்களுக்கு ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். தொழில் திருப்திகரமாக நடப்பதால் வருமானமும் ஒரு அளவிற்கு கைக்கு வரும். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள் கன்னிராசி என்பர்களே. உங்களுடைய தகவல் தொடர்பு திறமை மூலம் நீங்கள் வேலையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். எந்த தகவலை எப்படி பகிர வேண்டுமோ அதற்கேற்றபாடி நுணுக்கத்தோடு செய்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் காதலின் இனிமையை உணர்வீர்கள். உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள். பெற்றோர்களுடைய சம்மதத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வது, அதற்குண்டான திட்டங்களை முன்கூட்டியே வகுப்பீர்கள். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் ஏற்புடையதாக அமையும். நிதி நிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பணத்தை மிக மிக சிறப்பாக திறமையோடு கையாளுவீர்கள். உங்களுக்கு யாருடைய சிபாரிசும் இல்லாமல் வேலையை நல்லவிதமாக முடித்து காட்டுவீர்கள். உடல்நிலை, மனநிலை இரண்டுமே சீராக இருக்கும். இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடும், கோபம் வரும். யாரிடத்தில் எதை பேசினால் காரியம் நடக்கும் என்பதை உணர வேண்டும். கோபகுணம், உணர்ச்சி வசப்படுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்களுடைய செயல்களில் மாற்றங்கள் வரும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதாலோ கோபப்படுவதாலோ மாற வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை முழுமையாக தவிருங்கள். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் அனுகூலம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு உங்களுடைய ஈடுபாடு காரணமாக வெற்றியும் கிடைக்கும். நெருக்கமானவர்களுடைய குணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். மூத்த நிர்வாகத்தினரிடத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகமாகும். கன்னிராசி அன்பர்களே, வீட்டில் அதிக தோஷம், கண் திருஷ்டி இருந்து அதனால் உடல் நலம் பலவீனத்திற்கு கல் உப்பை நீரில் கரைத்து வீட்டை கழுவி துடைக்க வேண்டும். வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு திரியை, அதாவது பழைய திரியை மாற்றி புது திரியிட்டு சரி செய்து தீபம் ஏற்றுதல்,
அந்த விளக்கின் ஒளியை சிறிது நேரம் பார்க்க கண் திருஷ்டிகள் நீங்கும். புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியுடைய இந்த மூல மந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்கள். கொடிய கஷ்டங்கள் போக்கும் ஸ்ரீ நரசிம்ம மூல மந்திரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபட்டால் கடன் சார்ந்த தொல்லைகள், உடல் உபாதைகள், அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்கள், சக்திகள் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், நலம் நிறைந்த நாளாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். விரும்பிய வேலைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். தடை ஏதும் இருக்காது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, தம்பதியர்களுக்குள் நல்ல ஒருமித்த கருத்து, நண்பர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் நடக்கும். அனைவருடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமயமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாள். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலனை பெறுவீர்கள். வேலை நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்த இழுபறிகள் விலகும். வியாபாரத்தில் முதலீடுகள் மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். வேலையில் இன்று பணியிடத்தில் நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்க நேரலாம். மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்று பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையில் முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், உங்கள் இருவருடைய விஷயங்களாக இருக்கலாம். யாரிடத்துக்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், தவிருங்கள். காதலர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கமாக இருப்பதால் பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போவது நல்லது. பணம், நிதி நிலைமைகள் சாதகமாக இருக்கும். வரவு செலவு என்று ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் லம்சமாக அதிகமாக வரும் என்றால் இருக்காது, கிடைக்கும். ஆனால் தேவைக்கு ஏற்றபடி பணம் வரும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே என்று அடிக்கடி சொல்லி வாருங்கள். அந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனங்களோ குறைகளோ பேச வேண்டாம். அது கர்ம வினைகளாக மாறும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், உங்களை பற்றி மற்றவர்கள் ஏசினாலோ பேசினாலோ விமர்சனங்கள் செய்தாலோ எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். யாரையும் திருப்பி பேச வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், பங்கு சந்தை தொடர்பான வேலைகளில் கவனிப்பவர்கள் கவனமாக இருங்கள். ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே அந்த ஆரோக்கியத்தை நல்ல விதமாக காத்துக்கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிறந்த ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக்குவதற்கு அதிகாலையில் 5 மணிக்கு வீட்டின் பின்பக்க வாசலை திறந்து வைத்த பின்னரே முன்பக்க வாசலை திறக்க வேண்டும். அதிகாலை கண் விழித்தவுடன் பசு அல்லது தன் முகம் அல்லது தன் வலது உள்ளங்கை ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பார்ப்பது நல்லது. இந்த விஷயம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு அனுகூலத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் தவிர பிற நாட்களில் விருந்து கொடுக்கவோ விருந்து சாப்பிடவோ கூடாது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசையின்படி இந்த நாளுக்கான வேலைகளை கவனியுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். இன்றைய நாள் புதன்கிழமைகளில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பொதுவாக பலன் தராது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி, குதூகலம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும், வருமான உயர்வு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். திறமைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வியாபார நிமித்தமான சில செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியை உண்டு பண்ணித்தரும். எத்தை தின்னால் பித்தம் தீரும் என்பார்கள். அதுபோல தேடல் சம்பந்தமான விஷயங்களிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள். வெகு தூரம் நீங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்காக எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்குங்க. போட்டிகள் அந்த அளவுக்கு இருக்கும். உங்களை சார்ந்த நபர்களை பொறாமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வேதனைப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆக யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் என்பது உங்களுக்கு உண்டாகும். உழைப்பை தான் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் நீங்களாக உங்களுக்கு சார்பான நபர்கள் குறைவாக இருப்பார்கள். உறவுகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்காக, சொந்த விஷயங்களுக்காக நீங்கள் தான் எல்லாவற்றையுமே கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். தாய் தந்தையரை பெரும்பாலும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பங்கீடு என்பது உங்களுக்கு இருக்கும். அதே போல திருமணமானவர்கள் குழந்தைகளை நீங்களே கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கணவர் வெளியூர்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வேலை விஷயமாக இருக்கலாம். ஆக உள்ளூரில் இருப்பவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தன்னந்தனியாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பார்கள். 8ஆம் ராசி காலபுருஷ தத்துவப்படி ஆக விருச்சிக ராசி என்பது ஒரு இருட்டு ராசி என்பார்கள். சில நேரங்கள்ல அதிகமான சிரமங்களை சந்தித்துதான் மேலே வர வேண்டியதாக இருக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சிரமங்களே இருக்காது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டுத்தான் வந்திருப்பீர். வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக முறியடித்து மேலே வருவதற்குள் உங்களுக்கு உண்டில்லை என்று ஆகிவிடும். ஆக ராசியினுடைய அமைப்பு உங்களுக்கு இது போன்றதாக இருந்தாலும் கிரகத்தினுடைய மாற்றங்கள், சுப பார்வைகள், கிரக சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இருக்கு. மனசுல புதிய துறை சம்பந்தமான தேடல்கள் இருக்கலாங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணைவர் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய குணத்தினால எல்லோருடைய அறிமுகமும் ஏற்படும். மற்றற்ற மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் பலருடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் தான் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். தொழில் முறையில் படிக்கக்கூடியவர்கள், அது மட்டுமல்ல இசை சம்பந்தமாக நாட்டியம், நடனம், நாடகம், நடிப்பு, சினிமா துறை, இது சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிக அளவில் காணப்படுங்க. எழுத்து தொடர்பாக இலக்கியம் சார்ந்த தமிழ் சம்பந்தமான மரபு கவிதைகள் எழுதக்கூடியவர்களுக்கு, கவிஞர்களுக்கு அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் எல்லாவற்றையுமே தவிடு பொடியாக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரமாகட்டும், தொழில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு சீராகவே இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். தெய்வ பலம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. அதிலும் அட்மின் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் சேமிப்பு சம்பந்தமான நிலைகள உயர்வு ஏற்படலாம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேடல் உண்டாகும். ஏதாவது ஒரு புது விஷயத்தை
தேடிட்டே இருப்பீங்க. ஒரு நியூ மெசேஜ் கலெக்ட் பண்ணக்கூடிய நிலைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திர சேகரேந்திர மகா சுவாமிகள் பிறந்த அனுஷம் நட்சத்திரம். ஆக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். ஆக பெரும்பாலும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கணக்கு சம்பந்தமான துறைகளில் தான் வேலை செய்வீர்கள். அதே போல மாணவர்களும் பிகாம் படிக்கக்கூடியவர்களாக கணிதம், பட்டய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், சிஏ மற்றும் ஏசிஎஸ் சம்பந்தமாக படிப்பு துறை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே நீங்க ஃபார்வர்டா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிஏ படிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில நுணுக்கமான விஷயம் தொடர்பாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகளை இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலைகள், தற்போது நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குமா, எப்படி இருக்கும், அதற்குண்டான கால நேரம் எப்பொழுது வரும், சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி எல்லாவற்றையுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் நம்பரில் கேட்டு தெளிவு பெறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த ஜோதிடம் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராசிக்கான பலன்களை பார்க்கும் பட்சத்தில் மனசுல நினைச்ச மாதிரியான காரியங்கள்லாம் கை கொடுங்க. தெம்பும் தைரியம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. எதையும் சமாளிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வு கொஞ்சம் அதிகம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆகவே தினந்தோறுமே சூரிய பகவானை வழிபடுங்க. குடும்ப வாழ்க்கை தொடர்பாக சில விஷயங்கள், கண்ணோட்டங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. சரியான வழியில் தான் செல்கிறதா என்கிற மனநிலையும் இருக்கும். சூரிய பகவான் பித்ருகாரகன், சனி பகவான் கர்மகாரகன். ஆக இந்த 2 காரகத்துவம் பெற்றவர்கள் 2ஆம் பாவத்திலேயே இருக்கிறாங்க. பூர்வீக சொத்துக்கள்னால புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படலாம். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களால உங்களுக்கும் நல்ல ஆதாயம் இருக்குங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒரு பணம் சம்பந்தமான உதவிகளை உங்களுடைய இளைய சகோதரன் மற்றும் சகோதரி கவனித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கு. அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயாருக்குண்டான இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்குங்க. உபய ராசி, அதாவது உங்களுடைய ராசியும் உபய ராசி, மீன ராசியும் உபய ராசி. அந்த ராசிக்குண்டான அதிபதி 1ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். ஆக குரு பகவானை இந்த 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் செய்யக்கூடியவர். அவர் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படலாங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைக்கும் இருக்கு. 3ஆம் இடம் என்பது போட்டித் தேர்வுகளை குறிக்கும், முயற்சிகளை குறிக்கும், வீரியத்தை குறிக்கும், தைரியம். கையில பணம் இருந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தைரியம் இருக்கும். செய்யக்கூடிய முயற்சியினால பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டுமல்ல, மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப திறமையாக நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை போட்டி போடுவதற்கு ஆளே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு சாதகமான பலன்கள், நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடும். நெருக்கமானவர்கள் பத்தின புரிதல் இருக்குங்க. குடும்பத்திலையும் சரி, வெளி இடங்கள்லையுமே புதிய வரவுகளால, அதாவது புது நபர்களுடைய வருகையால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய நாளும் கூட எதையுமே தைரியமாக முடிப்பீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். உங்களுடைய மனநிலையில மட்டுமல்ல, கையிலும் சரி, திடகாத்திரம், பண வரவு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களையும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்பு படி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாங்க. மேலும் ஏகாதசி திதி இருக்கு. பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. குருவை வணங்குங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் மற்றும் சூரிய ஓரை அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமான செயலுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடி வருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் புரிதல் உண்டாக்குங்க.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். ஆக இந்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் தொழில் விருத்தி உண்டாக்கும், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. மற்ற நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்யலாம், அற்புதமான பலன் உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நிலை இருக்குங்க. புதிய வேலை தொடர்பாக தேடி அலையக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாமே சாதகமாக கைகூடி வரும். எந்த விதமான தொந்தரவுகளும் காணப்படாது. தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையுமே எடுத்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜனனி ஜென்ம சௌகியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிகா என்பார்கள். அதுபோல உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்திலையும் சரி, நவாம்சத்துல என்ன இருக்கோ அதற்கு ஏற்றபடி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீருங்க. ஆக கோல்சாரத்தினுடைய கிரக அமைப்பு படிதான் உங்களுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது. ஆகவே கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். வருமானம் உங்களுக்கு ஒரு பக்கம் வரும் பொழுது சீக்கிரமாக கடன்ல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றொன்று, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான மிக மிக அவசியமான அடிப்படையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆகவே பணம் வருமானம் வரும் பொழுது மகிழ்ச்சிகரமாக இந்த வேலைகள்ல ஈடுபடுவீங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகம் நிறைந்ததாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, நல்ல தைரியம் கூட காணப்படலாம். அக்ரிகல்ச்சர் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு அரசு அதிகாரிகளிடத்துல அல்லது நல்ல வேளாண்மை விவசாயம் சம்பந்தமாக படித்த நிபுணர்களிடத்திலையுமே சில ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துடாதீங்க. எதிர்பாராத வகையில சில பயணங்கள்னால அலைச்சல்கள் ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களுக்கு சமூகம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாகத்தான் இருக்குங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. பொது தொண்டுகள் இருக்கிறவங்க கோவிலுக்கே போக தேவையில்லை அப்படின்வாங்க. ஏன்னா ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள். அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையானது தெய்வத்துக்கு செய்யக்கூடியது. ஆக இதற்காக தனியாக நீங்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்பது அல்ல. சமூகம் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் முழு ஈடுபாடோட மற்றவர்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செய்யும் பொழுது அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அதற்குண்டான பலனையும் நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து மற்றொரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த பைக் வாங்கலாம் அல்லது கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். 4ஆம் இடம் ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் என்பது தாய் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம். சாதாரணமாக வாங்க மாட்டீங்க, மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதற்கு ஏற்றபடி பணமும் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். எந்த விதமான விஷயங்களையும் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துங்க. அதிலும் வண்டி வாங்கக்கூடிய விஷயம் பெரிய நிலையில வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். வீடு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க. புது நபர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள் ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கோங்க. சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். புதன்கிழமை தினம் ஆக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கற்கண்டு நிவேதனம் செய்யறது, வீட்டிலேயும் கூட மாலை நேரத்துல விளக்கேற்றி வச்சு பசும்பால், ஏலக்காய், கற்கண்டு, சர்க்கரை சேர்க்கக்கூடாது. பொதுவாக இறைவனுக்கு நீங்கள் நிவேதனம் செய்யக்கூடிய பால்ல கற்கண்டு போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பவித்திரமாக, நல்ல ஒரு பூரணமான ஒரு நிவேதனமாக அது மாறிடுங்க. ஆக பசும்பால் பயன்படுத்துங்க. பெருமாள் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். நட்சத்திர பலன், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவான் தான் உங்க நட்சத்திரத்திற்கான அதிபதியாக இருக்கிறார். அரசு சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கலாங்க. மந்தமாக கிடைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில பலன் ஏதாவது ஒரு நிலையில இருக்கும். இது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில மாறுபடலாங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். ஆக இந்த நாள்ல பிரச்சனைகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். ஆக இந்த நாள்ல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யுங்க. திட்டமிட்டு சரியாக வேலைகளை ஈடுபடுங்க. சலிப்பு வேண்டாம்.
காரியத்தை நல்ல விதமா முடிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட மனசை ஒருமுகப்படுத்தி வேலைகளை ஈடுபடுங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகவே காணப்படுங்க. இந்த நாள்ல மூத்த சகோதரன் அல்லது சகோதரி, அக்கா இல்லனாக்கா அண்ணன், இந்த 2 நபர்களால உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில பயன் அதிகமாக இருக்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தரும். உயர் அதிகாரிகளிடத்துல அலுவலக ரீதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. அதிலும் தலைமை அதிகாரிகள் என்னும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமா வேண்டாமா என்கிற புரிதலோடு இருங்க. அது மட்டுமல்ல, பேசக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதையும் உணர்ந்து பேசுதல் வேண்டும். வாழ்க்கை என்பது உணர்த்துவதும் உணர்வதும் தான் வாழ்க்கை. ஆக இந்த 2 விஷயங்கள் அடங்கிய அந்த வாழ்க்கையை நீங்கள் மிக அழகாக நடத்தி சென்று கொண்டிருந்தால் எந்த விதமான சங்கடங்களும் காணப்படாது. உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயணங்கள் சாதகமாக நடக்கும். உங்களுடைய வேலை விஷயமாக வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் என்பது உண்டாக்குங்க. மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய நாள். நுட்பமான சில விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆகவே 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல, புதன் பகவான் என்பவர் நுணுக்கங்களுக்குண்டான அதிபதியும் கூட. ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயங்களையும் மிக சரியாக புரிந்து கொள்வீர்கள். புரிதல் என்பது அதிகமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. ஆகவே தொழில் ரீதியாக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உடனுக்குடன் உணரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஆக புரிதலும் ஏற்படும். உணர்வு மூலமாகவும் தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்கூட்டிய சில வேலைகளை மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சினிமா துறையாகட்டும் அல்லது நடிப்பு, நாடகத்துறை, இசைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்தாளர்கள், படிப்பு சம்பந்தமான நிலைகளில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், நாட்டியம், பாடல் கச்சேரி இது போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்க, ஆர்கெஸ்ட்ராலாம் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. பொதுவாக சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். இப்பொழுது உங்களுடைய ராசி கோல்சார் அமைப்பு படி சுக்கிர ஓரை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே சுக்கிர ஓரையில செய்யறதுனால அதிக பலன் உண்டு. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அவட்டம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்குங்க. உடன் பிறந்தவங்க ஆதரவாகவும் இருப்பாங்க. இந்த பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சுப விரயங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மென்மையான ஒரு நிலையை ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் அவங்க செல்வ செழிப்போட எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட வாழ முடியும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு 12ஆம் பாவத்துல விரயஸ்தானம் மற்றும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமும் ஒரு சிலருக்கு உண்டாகலாங்க. வெளிநாட்டு யோகத்தை குறிக்கக்கூடியது இந்த 12வது பாவம் தான். அது மட்டுமல்ல, பொன்பொருள் ஏதாவது ஒரு சேர்க்கையின் காரணமாக கூட வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பயண வாய்ப்புகள் ஏற்படலாங்க. ரொம்பவே தைரியமாக இருப்பீங்க. வீரியம், சுறுசுறுப்பு, கம்யூனிகேஷன்ல படிக்கிறவங்க, அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்பவே உற்சாகமாகவும் எண்ணத்துல தெளிவோடவே செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையறதுக்கு உண்டான நிலை இருக்குங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஐயோ சரியான வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நண்பர்கள் மூலமாக வரலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய நாள். குடும்பத்தில் அதிகமான பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை மிக சரியாக தகுந்த நேரத்திற்குள் செய்து முடிப்பீர்கள்.
ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. மனை சம்பந்தமான வாகன விருத்தி தொடர்பான சிந்தனைகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்குங்க. செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கூட ஈடேறலாம். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.